கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பேராயர் ரூபையா முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனையோ ஐக்கியங்கள் இருக்குது, ஆனால் நம்ம ஐக்கியத்திலிருந்து அநேக சபைகளை கட்டி கொண்டு கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதமாய் செய்து வருகிறார். அடுத்த சபைகள் கட்டப்படும் லிஸ்ட்டில் மத்திய ஐயா இருக்கிறாங்க, மேற்கு ஐயா இருக்கிறாங்க, நம்ம டேவிட் ராஜா ஐயா இருக்கிறாங்க, குடியாத்தம் பாஸ்டர் மார்னிங் ஸ்டார் இருக்காங்க, துணைசேரி ஐயா மும்பத்தூர் இருக்கிறாங்க. இப்படி ஒரு 7 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. தேவன் அவர்கள் சபையெல்லாம் நல்ல ஆசீர்வாதத்தோடு நல்ல சிறப்பாய் செழிப்பாய் கட்டி முடிக்கணும். அதுதான் ஒரு விருப்பமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்போ ஒரு முக்கிய ஜெபத்து இருக்குது, ரொம்ப முக்கிய ஜெபத்து இருக்குது. சிவகுமாரையா எங்கே இருக்காரு? சிவகுமாரையா இருக்காரா? ஸ்தோத்திரம். எல்லாமே சிவகுமாரையான்னு வர சொல்லுமா? சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபைக்கு படிக்கட்டு மேலே போடணும். படிக்கட்டு மேலே போடணும். மேலே கைப்பிடிச்ச ஒரு கட்டெல்லாம் கட்டணும். மேலே கூட ஒரு டைனிங் ஹால் மாதிரி சீட்ஸ் கட்டணும். தேவன் அற்புதம் செய்கிறது. அதனால் இடம் காணாததுனால இங்கே எல்லாம் பண்ண முடியாத நிலைகள் இருக்கிறது. தேவைகள் சந்திக்கப்படணும். அதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாஸ்டர் டேவிட் ராஜா ஐயா அவர்கள் இதற்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை எழுதுவார். ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிப்போம். மகாதேவனே, இந்த அருமையான அற்புதமான இந்த ஐக்கியத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு நோக்கி பார்க்கும்படியாக நீங்கள் கொடுக்கப்பட்ட தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஈஸ்வராஜா, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொன்னீங்க. அந்த நேரத்தில் கூட நாம் அதனால கேட்கிறோம். ஒரு விஷயங்களுடைய தயவுள்ள கரம் இந்த ஸ்தலத்து மேலே இறங்கி வரும்படி ஆண்டவரின் சாலமோனுக்கு ஆலயத்தை கட்டின தேவன் இங்கே ஐயாவுக்காக அம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இனி ஆண்டவரே, இந்த இடத்துல என்னெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ நாங்கள் ஒருமனப்பட்டு சீசர்களாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் வாசல்கள் திறக்கும்படி, வானத்தின் பலங்களை திறக்கும்படி, அந்த தகுந்த நேரங்களிலே என்னென்னலாம் தேவைகள் அதை சந்திக்கும்படியாக அப்பா நீ எங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறேன். அப்பா உடைய சித்தம் திட்டம் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் உங்களை அன்போடு அழைத்து காணானூரில் அற்புதத்தை செய்தது போல இந்த ஸ்தலத்திலே நீ செய்யும்படி நாங்கள் முழு மனதோடு மை சோதரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் பெருமையாக இருக்கிறோம். நிறைவான தேவனையில் வந்து அற்புதங்களில் அடையாளம் காணத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும் பலப்படுத்துகிறப்பா. உங்களை மாத்திரம் உயர்த்தி உங்களை பெருமையாக உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் ஆளுகை செய்யும் பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவ நல்ல ஜபத்தை கேட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்றோம். உற்சாகமாக தட்டுங்க. நல்லவர், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. சிவமறையை வந்துட்டாங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். அடுத்து வந்து ஸ்தோத்திரம். நம்முடைய திருக்குறிப்பு கொடுத்துருக்குறாங்க நம்ம சார்லஸ் ஐயா. அவங்க வந்து ஆணிவேர் அத்துவேர் அப்படி இந்தியாவில் உள்ள எல்லா விஷயங்களுக்காக ஜெபித்துட்டு வர்றாங்க. தையூர் என்ற கிராமத்தில் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர், ஒரு பத்திரிகை ஆசிரியர். அவங்க ஊழியத்துக்காக ஒரு ஜெபம் இப்போ நம்ம ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த பத்திரிகை ஊழியத்தில், கிராம ஊழியத்தில் ஸ்தோத்திரம். இவ்வளோ பெரிய டவுன் இருக்குது, இங்கே வந்து ஊழியம் செய்யணும் அவர் செய்யாதபடி கிராமத்தை தெரிந்தெடுத்து அந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாரு. அவருக்கு அநேக சபைகள் இருக்கிறது. இதில் அவரை ஆசீர்வதிக்கணும். அதுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த கிராமத்தில் ஊழியம் செய்கிறவர்களுக்காக, அருமையான ஐயாவுக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சார்லஸ் ஐயாவுக்காக, சார்லஸ் ஐயாவுக்காக, கையூருக்காக, அவருடைய எல்லா ஊழியர்களுக்காக, ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இன்னும் பலத்த காரியம் செய்கிறார். நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். தேவகரம் நன்மையாயிருப்பதாக ஆண்டவரை இன்னும் மேலும் மேலும் பயன்படுத்துகிறார். எல்லா தடைகளை விளைப்பீராக. ஆண்டவரே,
ஆசீர்வாத தேவைகள் அனைத்தையும் கொடுத்து கர்த்தர் மகிமையை நடத்துகிறார். கர்த்தர் நாமே தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுகிறார். பொறுப்படுத்திக் கொள்ள வருகிற நாட்களில் அங்கே செய்ய இருக்கிற ஊழியங்கள், திட்டங்கள், கிராம ஊழியங்கள், தனித்தாள் ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நிமிஷம் ஒரு ஜோமணி போயிடுமா? சில செய்யலாம் வாங்க. அதுபோல் ரோஹித், கஸ்தூரி வாங்க, சிவா வாங்க. மூணு குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். மூணு குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். வாங்க. சிவா தீபாவுக்காக வாங்க கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிள்ளைகள், நல்ல தேவ பிள்ளைகள், இவர்களுக்கு தேவன் இன்னும் ஆசீர்வாதத்தை தரணும், இன்னும் நன்மைகளை தரணும். அப்படிமா சிவாவான ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்படி திரும்பி வாங்க, இங்கே வாங்க சிவா. அடுத்தாப்புல ரோஹித் போகிறேன், சிவா முன்னாடி. ஆமாம், இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். நல்ல பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், ஆண்டவனுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து தேவனுக்காக இவர்கள் அநேக காரியங்களை செய்கிறாங்க. சிவகுமாரையர் போல, சில விலேசம்மா போல இந்த அருமையான பிள்ளைகள், இவர்களுக்கு நல்ல இப்போ தான் மேரேஜ் முடிஞ்சிச்சு, அவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கற்று தரணும். இவர்களுக்கு மாத்திரமல்ல, இது போல் நம்ம ஊழியத்தில், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, நம்ம சபைகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும். தேவன் ஒரு அற்புதத்தை செய்யணும். அதுக்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். ரேகாதா லாபா தூராபா ஷாகா ராகா தூலாபா. ஆண்டவர் அற்புதம் செய்யணும். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்கு பிள்ளை செல்வத்தை, கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்கணும். இந்த ஆண்டில் கர்த்தர் அதை நிறைவேற்றி தரணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்நாளுக்கு ஆசீர்வதித்தவர் அருமையான பிள்ளைகளுக்கு, அருமையான ஊழியம் செய்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரணும். தேவன் ஒரு மகத்தான அற்புதத்தை செய்யணும். ரீபாதா ராகா தூராபாக்கா ஷாகா ராகா. பிஷப் யோபு ஐயா அவர்கள் இந்த நல்ல குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் குழந்தை பாக்கியத்திற்கு பிறகு ஒரு ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த நாளில் முழங்கால் படிட்டு இருக்கிற ஏசப்பா, உங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய வல்லமை உள்ள கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாள தேவ ஊழியர்களாய் நாங்கள் ஒன்று கூடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா, புதிதாய் திருமணமான பிள்ளைகளும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே நீ ஒரு பிள்ளையை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஏசப்பா, ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு பிள்ளையை அணைத்துக் கொண்டிருக்க நீர் அனுகிரகம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்க உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வல்லமை உள்ள கரம் இவளோடு கூட தங்கும்படியா இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்னாகுமோ 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீங்க சொல்லிருக்கீங்களே, நான் தெரிந்து கொள்ளுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி, அப்படியாய் கர்த்தாவே உங்க துளிர் விட்டு போத்து வாதுமை பழங்கள் போன்ற ஆசீர்வாதங்களை தர நீர் உதவி செய்வீராக. இந்த பகுதியில ஏசப்பா, இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பங்களை பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கரம் இவளோடு கூட இருப்பதாக உயிர் எழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நிச்சயம் அவர் நம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம். அடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை கட்டும்படியா இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு சபையை கர்த்தர் சீக்கிரமாக கட்டித்தரணும். தேவைகள் எல்லாம் சந்திக்கணும். ஸ்தோத்திரம். சபைக்கு என்ன தேவை அத்தனையும் கர்த்தர் தரணும். அதுதான் நம்முடைய மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். பரமண்டலங்களில் இருக்கிற பரம்பிரம் நாம கஷ்டப்படும் ராஜ்யம் வருவதா, அவருடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் கட்டப்படும். ஆண்டவருடைய ராஜ்யம் சபையாய் கட்டப்படும்.
எல்லாரும் வலது நேரத்தை உயர்த்தி இந்த சபைகள் கட்டப்படும்படியாக தேவன் அற்புதம் செய்யும்படியாக தேவன் கிரியை செய்யும்படியாக நம்முடைய பேராய டாக்டர் வேதராஜையா அவர்கள் இந்த சபைகள் கட்டப்படுவதற்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் ஜெபிக்கிறோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவரே, தாவீது தேவாலயம் கட்டும்படியால் எல்லாம் சௌகரித்து வயிற்று பிறப்பாக சாலமோன் கட்டினார். யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அந்த முயற்சிகள் வீணாய் விருதாவாய் போகாதபடி யாரை கொண்டு எதை செய்ய சித்தம் கொண்டீரோ உடைய சித்தத்தையும் உடைய நோக்கத்தையும் உடைய திட்டத்தையும் நிறைவேற்றும் ஆலயங்கள் என்பட்டும் பட்டி தொட்டி இந்த மாதிரி அப்போ சில காலத்தில் விடுகள் தோறும் அப்போ பிற்கது போல இந்த சபைகள் பெருகட்டும், ஊழியங்கள் வளரட்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வருகையின் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லப்பட்டபடி அந்த வேதனையான காலங்கள் இந்த ஊழியங்களை ஆண்டவரே விசுவாசத்தோடு கண்ணீரோடு வியாகுலத்தோடு முழங்களோடு பசியும் பட்டினியுமா செய்கிற தேவதாசர்களையும் ஆண்டவரை ஊழிய காரியங்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பொன்னும் வெள்ளியும் வானம் பூமியும் நிறைவுடையவரை இதுக்கு செய்து தாரும். ஒருவருக்கும் செய்தாரும். ஒருவரும் வைக்கப்பட்டு போகாமல் இந்திய ராஜ்யத்தில் வந்து சுதந்திரிக்கும் போது ஒரு கூட்ட ஜனத்தோடு வரத்தக்க ஒவ்வொருக்கும் கிருபை தரும். எல்லா தேவைகளும் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதித்து உயர்த்தும். தொடர்ந்து ஊழியர்கள் வைக்கப்பட்டு போகாமல் பிரஜாதின் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகள் உயர்ந்து காணப்படட்டும். அன்று சாலமோன் கட்டின ஆலயம் இடிக்கப்பட்டு தரைமட்டம் ஆனாலும் அந்த ஆலயம் புதுப்பிக்கும் போது அந்த கிறிஸ்து ஆளுகையும் தேவனுடைய 1000 வருஷ அரசாட்சி இருக்கிறது. அது கட்டப்படும் போது இதெல்லாம் கட்டி முடித்து தந்ததுக்காய் சோத்திரம், எல்லாவற்றையும் சந்திமைக்காய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் அப்படியே செய்வாங்க. ஆண்டவருக்கு எல்லா மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2 சரணம் நம்முடைய ஜாய் டிவி நித்தியன் டிவி புகழ் அருமையான பாடகர் கிழன் வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. கிழன் முன்னாடி வாங்க. கிழன் ஸ்தோத்திரம் ஒரு பாட்டு பாடு. ஸ்தோத்திரம். 19ஆம் தேதி ஸ்தோத்திரம் ஆண்டு விழா ஸ்தோத்திரம் படப்பை காஞ்சிவாக்கத்தில் இருக்குது. அதில் பாஸ்டர் பெனாயா டேவிட் நம்முடைய அனைத்து போதகர்களும் சென்று அந்த ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு அந்த இடத்தை ஆசீர்வதிக்கணும், கூட்டத்தை ஆசீர்வதிக்கணும். அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அதுபோல் 11ஆம் தேதி ஸ்தோத்திரம் நம்முடைய ஏர்போர்ட் திரிசூலம் சபை டேவிட் ராஜா ஐயா அவருடைய சபையில் ஆண்டு விழா இருக்கிறது. மாலை வேளையில் முடிந்தவர்கள் வந்து கலந்து கொண்டு அதை ஆசீர்வதிக்க அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து மேலும் மேலும் வெற்றி தந்து நடத்துவாராக. ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. ஆஹா எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற
இந்த நிலத்தின் ஜீவராசியோ நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியோ பாரினில் பறக்கின்ற யாவும் பரணி உமை போற்றுமே செஞ்சம் நான் பாடுவேன் ஸ்தோத்திரம் தேவாயின் செஞ்சம் நான் பாடுவேன். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை பாடும்படியாக எழும்ப வேண்டும். ஆமென். இவங்க சாதாரணமான ஒரு வாலிப பிள்ளைகள். இவங்களுக்கு பின்னாடி அநேக குடும்பங்கள் இருக்கு. ஒரு பெரிய திரள் கூட்டத்தை அவங்க ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வராங்க, சண்டே ஸ்கூல் நடத்துகிறாங்க, டிவிகளில் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. இப்படி பிள்ளைகள் எழும்பணும், பிள்ளைகள் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படியாக நடத்தும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஊழியத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளுக்காக தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஊழியம் செய்யும்படியாக, பாடும்படியாக, ஆராதிக்கும்படியாக, தேவன் நடத்தும்படியாக, தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் கிரியை நடப்பிப்பீராக. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதாக. தூராபா ஷாதா ராபா எங்கள் ஊழியத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களும் உமக்காக எழும்பணும். ஊழியம் செய்யும்படியாய் தன்னை அர்ப்பணிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த நாளில் நம்முடைய ஐயாவுக்குள்ள ரூபன் சாலமன், பேராயர் டாக்டர் ரூபன் சாலமன், ஒரு டயசிஸ் தலைவர். அவர் பாருங்கள், நம்ம ஹிந்தியில் முக்கியமான இடத்துல இருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய அரசியல் கட்சியில் அவருடைய உதவியை நாடி அநேகர் வர்றாங்க. ஆனால் அவர் ஆண்டவருக்குள்ள மகிமையாக கர்த்தருடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறார். ஐக்கிய நாடு தொடர்புடையவர், ஐக்கிய நாடு சென்று வந்தவர். நம்ம யாரும் ஐக்கிய நாடுக்கெல்லாம் போகல. அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு அந்த இதுக்குள்ளெல்லாம் நம்ம யாரும் போகலை. ஆனால் அவர் போயிட்டு வந்தவர். ஐயா அவர்கள் இந்த சபையை வாழ்த்தி நம்ம எல்லாருக்காகவும் ஒரு ஆசீர்வாத ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரையும் கர்த்தர் அவங்க அவங்க வரும்போதெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்க. ஒரு முறை நம்ம மண்டபத்துக்கு வந்தாங்க, ஆசீர்வதிச்சாங்க. இவங்க சபை கட்டிட்டோம். ரெண்டாவது ஆசீர்வதிச்சாங்க. தேவன் பெரிய காரியம் செய்தார், எல்லையை பெரிதாக்கினார். அது மாத்திரமல்ல, மூன்றாவது ஆசீர்வதிச்சாங்க. எனக்கு கார் வந்துச்சு. அல்லேலூயா. ஆமாம், நம்ம பேட்டரியாக வாக்குத்தத்தை சொல்லி பெரிய தரிசனம் சொன்னார். அவர் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணார். எனக்கு நல்ல கார் ஆண்டவர் ஒரு நல்ல வாகனத்தை கொடுத்தார். இன்றைக்கு ஜெபிக்க வந்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம், எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த ஊழியக்காரருக்கு தான் நான் ஒரு மெயினாக வர சொன்னேன். ஐயா, நீங்கள் செய்த அற்புதம் நடக்குது. இந்த ஊழியக்காரர்கள் நாங்கள் அநேக காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். ஜெபத்தை செய்ய ஒரு சின்ன ஸ்தோத்திரம் காரியத்தை சொல்லி அவரை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே அவரை வாழ்த்துகிறேன். ஐயா சொன்ன அந்த மேலான காரியங்கள் எதுக்குமே நான் தகுதி இல்லாதவன் தான். நான் பிறந்து வளர்ந்தது ஒரு சரியாக கரண்ட் வசதி கூட இல்லாத ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விதவைக்கு மகனாக தான் நான் பிறந்து வளர்ந்தேன். என்னை படிக்க வைக்க கூட, ஒரு டிகிரி படிக்க வைக்க கூட வசதி இல்லாத ஒரு ஏழை தாய் தான் என்னை வளர்த்தாங்க. ஏழை விதவை தாய். ஆண்டவருடைய கிருபை என் மேலே இருந்ததுனால ஐயா சொன்ன எல்லா உயர்வுகளுக்கும் கர்த்தர் கொண்டு போனார். ஊழியத்திலையும் சரி, கட்சியிலையும் சரி. நான் காங்கிரஸ் கட்சியில் சில முக்கியமான பொறுப்புகள் இருக்கேன். மைனாரிட்டி விங்கிலையும் சரி, தொழிற்சங்கங்கள் விங்கிலையும் சரி. கர்த்தருடைய கிருபையினால் மாநில லெவலில் என்னை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இது இல்லாமல் பல்வேறு வெளிநாடு ஊழியங்களில் கர்த்தர் என்னை இன்வால்வ் ஆகவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பயன்படுத்துகிறார். என்கிட்ட எதுவுமே இல்லை. நியாயாதிபதிகள் புஸ்தகம்
6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை மட்டும் தயவு செய்து யாராவது படிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா, நான் ரொம்ப எளிமையான குடும்பத்தில் பிறந்தவன், நான் சாதாரணமானவன் கிதியோன் சொல்றதை நம்ம வாசிக்க முடியும்.